வணக்கம். இப்போ பரபரப்பாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தக் லைஃப் வரப்போகுது. ரெண்டு இமயங்கள் ஏற்கனவே சந்திச்ச இமயங்கள் தான். ஒரு பக்கம் கலைஞானி கமலஹாசன் அவர்கள், இன்னொரு பக்கம் மணிரத்னம் அவர்கள். ரெண்டு பேரும் நாயகனுக்கு பிறகு இணைகிறாங்க. ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு பிறகு இணைகிறாங்க. இப்போ இதை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில் மணிரத்னம் அவர்களை பற்றி நம்ம ஒரு சின்ன பார்வை பார்ப்போமே. சின்ன பார்வைன்னா என்னென்னா, அவர் படத்தில் வர்ற வசனம் மாதிரி. அவர் படத்தில் அதிக வசனம் இருக்காதுங்க, கொஞ்சம்தான், ஆனால் சரியாக இருக்கும். தமிழ் திரையுலகம் இயக்குநர்களால் புகழ்பெற்றது ஒரு காலம். எல்லிசார் டங்கன் தொடங்கி ராஜா சாண்டோ தொடங்கி இயக்குநர்களுக்குன்னு தனி மரியாதை இருந்தது. அதே போல் ஸ்ரீதர், ஒரு பேர் போட்டால் கைதட்டவங்க. அதுக்கு பிறகு பாலச்சந்தருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் உண்டு. அப்புறம் வந்தார் நம்மால் அள்ளி நகரத்தை சேர்ந்த பாரதி ராஜா, இயக்குனர் இமயம். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க. மணிரத்னம் அவர்களை இப்போ நான் பார்க்குற போது அவர் வாழ்க்கை சென்னையில் விவேகானந்தா இதில் முடிச்சுட்டு அவர் ஒரு பாம்பேயில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு. யார்கிட்டையும் அவர் உதவியாளராக இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியம். அவருடைய தந்தையார் திரைத்துறையில் தயாரிப்பாளர், அவங்க கூட பிறந்த அண்ணன் ஜி வெங்கடேசன் ஜிவி, அவரும் பட தயாரிப்பாளர். அதனுடைய சகோதரர் மற்றவர்களும் தான். ஆனால் இவர் யாருடைய பேரையும் சொல்லிட்டு வராமல் உள்ளே வர்றாருங்க. பல்லவி அனுபல்லவின்னு ஒரு கன்னட படம் எடுக்கிறாரு. அது பிறகு ஒரு 2-3 படங்கள் அவர் பண்ணுறாரு. பகல் நிலவு கூட அவருடைய படம் தான். ஆனால் எந்த படம் இவர் யார் அப்படின்னு கேட்க வச்ச படம் தெரியுங்களா? மௌனராகம் தாங்க. 1984 எனக்கு திருமணம் ஆனபோது அந்த படத்தை பார்த்ததோடு மட்டுமில்ல, அந்த பாட்டு எந்நேரம் எங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன வண்ணக்குயில்னு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இளையராஜா அவர்களோடு கைகோர்த்து மௌனராகம். அதுக்கு பிறகு ஆர்ட் ஃபிலிம்னா ஆள் கொஞ்சமாக பார்ப்பாங்க, ஆனால் காலகாலத்துக்கு நிற்கும். கமர்ஷியல் படம்னா பயங்கரமாக ஓடி எல்லாத்துக்கும் லாபம் சம்பாதிப்பாங்க. கமர்ஷியல் படமா கலை படமா அப்படின்னு இருந்தபோது ரெண்டும் சேர்ந்து ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்த படம் தாங்க நாயகன். மும்பையில் வரதராஜ முதலியார்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக வச்சு எடுத்த படங்க. அப்படி பிரமாதமான படம். பாலகுமாரன் கதைவசனம், இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அவ்வளவு அருமையாக ஓடிச்சு அந்த படம். இப்போ மணிரத்னம் அவர்களாலே அவர்களுக்குன்னு ஒரு தனியான கூட்டம் வந்துருச்சு. அடுத்து ரஜினியை வச்சு தளபதி எடுக்கிறாருங்க. என் தளபதி உனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்கு. பதில் சார் சூர்யா, நீ என் நண்பனா? தளபதி இன்னைக்கு நீங்கள் பார்க்குற போது அப்படி ஒரு ஆச்சரியமான படம். நல்லா சொன்னால் கர்ணனுடைய கதை தாங்க அது. தூக்கி எறியப்பட்ட கர்ணன் மாதிரி தளபதி. அவருடைய நண்பராக மம்முட்டி. அவர் துரியோதன் ரோல் மாதிரி. ஆனால் இவங்களுக்கு நேர் எதிரி யார்? அர்ஜுனன். அது யார்? அரவிந்த் சாமி. மகாபாரத கதை தாங்க. ஆனால் அதில் அடி வெளுத்திருப்பார் நம்முடைய இசைஞானி அவர்கள். அதுவும் அந்த காட்டுக்குயில் மனசுக்கு என்னங்கிற அந்த பாட்டு பார்த்திங்கன்னா, பாட்டு முழுவதுமே அந்த ஸ்பீடு மூமெண்ட்டுன்னு ஃபிலிமில் சொல்லுவோம். அது அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அது அதே போல் ராக்கம்மா கையத்தட்டுக்கு நடுவில் அப்பர் தேவார வரும் பாருங்க. அடையாப்பா குனித்த உருவம் கொவ்வை சிவாயும், அப்படி ஒரு பெரிய சாதனை பண்ணிப்பார் இளையராஜா அவர்கள். உள்ள திடீர்னு கொண்டு வந்து இறக்குறாரு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களை ரோஜா படத்தில். ரோஜா படத்தில் தான் நமக்கு அரவிந்த் சாமியுடைய முழு தன்மை தெரியுது. அலைபாயுதே மாதவனை வச்சு, அதே போல் சாலினியை வச்சு அந்த படம் அவ்வளோ அருமையான படம். உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்கு. இதுக்கிடையில் சில படங்கள் திருடா மாதிரியான படங்கள், அதே போல் சின்ன சின்ன படங்கள் மாதிரி நமக்கு தோணும். ஆனால் பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு தான் இருக்கும். பிறகு விக்ரம் வச்சு
அவர் எடுத்த அந்த விக்ரம் 2 படத்தில் நடிச்சிருப்பார். ஒன்று ராவணன், பொறாமையா இருக்கு சாமி, அப்படியே அடிவயெல்லாம் எரியுது. ஐஸ்வர்யா ராய் அவங்கள தமிழுக்கு கொண்டு வந்ததே அவர் தாங்க. எதில் அவங்க உலக அழகி பட்டம் பெற்ற பிறகு 20 படத்தில் இறக்குறாரு. அடே அப்பா, அந்த காலத்தில் தங்கச்சிலை ஜெயலலிதான்னு சொல்லுவோம் சினிமா உலகத்தில். அந்த மாதிரியான ஐஸ்வர்யா ராயை நம்ம இதில் பார்த்தோம், 20 பார்த்தோம். நாளைக்கு ஒன்று எங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா மாட்டீங்க. விடுதலை புலிகள் வச்சு எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் கன்னத்தில் முத்தமிட்டால், அங்கே இலங்கை தமிழர்களை பற்றிய ஒரு செய்தி. சக்கர போடல. முதல்ல எழுந்திருங்க. நான் போட்டுக்கிறேன். நான் உங்களை வர சொன்னேன். என்ன நம்பி ஏன் அவரை? அதே மாதிரி மும்பை பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தபோது மும்பை படம் இந்த சம்பவங்களெல்லாம் அடிப்படையாக வச்சு ஹிந்திலையும் எடுத்துக்கிட்டு இருந்தார். தில்சேன்னு ஒரு படம் தமிழில் உயிரேன்னு வந்துச்சு. அந்த தனு ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வச்சு அதை அடிப்படையாக வச்சு எடுத்த படம். தீருபாய் அம்பானியினுடைய கதையை வச்சு அப்படியே குருன்னு ஹிந்தியில் எடுத்தாருங்க. அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராய், அதாவது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இசை ஒரு பக்கம், பாட்டு ஒரு பக்கம், கதாநாயகன் ஒரு பக்கம், கதாநாயகி ஒரு பக்கம். அவருடைய ஸ்டைலே அப்படி தான். பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயும் இவருடைய ஒவ்வொரு புதுப்படம் வர்ற போதும் அவ்வளோ பெரிய ஒரு ஆதரவும் எதிர்பார்ப்பும் இருக்குங்க. ஆறு முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறார், 6 முறை ஃபிலிம்பேர் விருது வாங்கியிருக்கார், 3 முறை பாலிவுட்டினுடைய விருது வாங்கியிருக்கார். பேன் இண்டியா படம்ங்கிற அளவுக்கு உலகத்துக்கு கொண்டு போன ஒரு பெருமை இவருக்கு உண்டு. அதில் முக்கியமாக பொன்னியின் செல்வன், எம்ஜிஆர் அவர்கள் எடுக்கணும்னு நினச்சாரு, முடியலை. கமல் அவர்கள் எடுக்கணும்னு நினச்சாரு, முடியலை. ஆனால் மணிரத்னம் 2-3 முறை, அது முதல் முறை முயற்சி பண்ணி வராமல், 2வது முறை முயற்சி பண்ணி வராமல், 3வது முறை சாதிச்சா காட்டினாருங்க. பெரிய நடிகர் கூட்டத்தை வச்சு இயக்கி அதுக்கு வேண்டிய விருதுகள் எல்லாம் பெற்று ஆஸ்கார் வரைக்கும் அடிக்கடி போயிட்டு வருதுன்னா அப்படியான ஒரு பெரிய இயக்குனருங்க. அதே போல் சுஹாசினி மேடம் தான் அவருடைய துணைவியார். அவங்களுக்கு ஒரு பையன். அது இவரை நான் இப்போ சமீபத்தில் எப்போ பார்த்தேன்னா, கமல் அவர்களுடைய பிறந்தநாளப்போ நான் பார்த்துட்டு இந்த தக் லைஃப் பற்றி 3 பேர் பேசிட்டு, 3 பேர்னு அர்த்தம், நானும் கமல் சாரும் பேசினோம். அவர் கூட நின்றுட்டு இருந்தார். அவரோட ஒரு படம் எடுத்துக்கிட்டேன் சந்தோஷமாக. இன்னைக்கு டக் லைஃப்பை உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நாமளும் எதிர்பார்ப்போம். நாம் வாழுகிற காலத்தில் இத்தகைய பெருமை மிகுந்த ஒரு இயக்குனர் நமக்கு கிடைச்சிருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தி. ஒரு காலத்தில் எஸ் பாலச்சந்தர், பிறகு கே பாலச்சந்தர், பிறகு மணிரத்னம் என்ற இந்த பட்டியல் தொடர்கிறது. அவருடைய இந்த படைப்புக்காக காத்திருப்போம். டக் லைஃப்பில் சந்திப்போம். மீண்டும் மணிரத்னம் அவர்களை பற்றி பேசுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.